2019 என்ன எதுக்கு நீங்க பெத்தீங்க, என்ன பெத்துக்கிறதுக்கு நீங்க எடுத்து பெர்மிஷன் வாங்குனீங்களா அப்படின்னு ஒரு பிசினஸ் மேன் அவரோட பேரண்ட்ஸ் மேல கேஸ் ஃபைல் பண்ண போறேன்னு சொன்னாரு. அவங்க அப்பா அம்மாவும் லாயர் தான். சரிடா, கேஸ் தானே ஃபைல் பண்ண போற, பண்ணடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கேஸை ஃபைலே பண்ணல. ஏன்னா ரஃபேல் சாமுவேல்னு சொல்லக்கூடிய அந்த பிசினஸ் மேன் இது நான் வந்து அட்டென்ஷனுக்காக தான் பண்ணேன், மற்றபடி வேற எதுக்குமே பண்ணல அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு பேரு ஆன்டிநேட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ 2026 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் நிறையவே வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த ஆன்டிநேட்டலிசம் தவிர்த்துட்டு புதுசா ஒரு கிரைசிஸ் இருக்கு, ஃபர்டிலிட்டி கிரைசிஸ்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஈலான் மஸ்க் கூட அதுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இந்த மாதிரி நீங்க குழந்தைங்கள்லாம் கம்மியா பெத்துக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு எக்கானமியே கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு. ஆனா இது ஃபர்டிலிட்டி கிரைசிஸ் கிடையாது. எல்லா men and women they are capable of reproducing, they are capable of producing a baby. ஆனா அவங்க அதை சூஸ் பண்றது கிடையாது. அதுக்கு பேர் தான் எக்கானமிக் கிரைசிஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்டிலிட்டி கிரைசிஸ்ல கிடையாது, எக்கானமிக் கிரைசிஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏன் இன்றைய தலைமுறையினர் ஜென்சி மட்டும்லாம் கிடையாது, மில்லேனியல்ஸ் கூட குழந்தைங்க பெற்றுக்க மாட்டேன்னு ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஏன் வந்து யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதையும் பார்த்துருங்க. இப்போ இந்த வீடியோலையும் நம்ம இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இப்படி எல்லாருமே வந்து குழந்தைங்க பெற்றுக்காமல் போயிட்டாங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும், ஈலான் மஸ்க் ஏன் வருத்தப்படுறாரு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஹாய், நான் உங்கள் தர்ஷினி அண்ட் வெல்கம் டு கிரவுண்ட் ஜீரோ தமிழ் சேனல். ஆனால் அது ஃபர்டிலிட்டி கிரைசிஸ் இல்லைன்னு எல்லாருமே சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி கிரைசிஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்ப்போம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு வீட்டில் வந்து 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க 7 8 நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து கசின்ஸு, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த காலத்தில் ஏன் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ வந்து மோர்டாலிட்டி ரேட், இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போது 7 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அதில் அட்லீஸ்ட் 2 குழந்தைங்க வந்து தவறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி பெற்று போட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடமெண்ட்டாக ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்து பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து பெண் குழந்தைன்னா அவங்க கல்யாணம் ஆகிட்டு போயிடுவாங்க, ஆண் குழந்தைனா வந்து நம்ம கூட வந்து கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அண்ட் மூணாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கான்ட்ரசெப்டிவ்ஸ் எதுவுமே அவைலபிளாக கிடையாது. ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த பேபி வில் பி ஃபார்ம் அண்ட் அதை வந்து எதுவுமே ஸ்டாப்பும் பண்ண முடியாது. இப்போ மாடர்ன் மெடிசன் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் கிடையாது. குழந்தைங்க அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போவாங்க, நமக்கு வந்து அதிகமாக வந்து காசை கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்துச்சு. இதுதான் அந்த காலத்தில் குழந்தைங்க அதிகமாக இருந்ததுக்கு ரீசன். ஆனால் இந்த காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டின்னு சொல்லக்கூடியது அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. பிறக்கிற எல்லா குழந்தைங்களுமே வந்து 1 வயசுக்கு மேலே நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குங்க. ரெண்டாவது, கான்ட்ரசெப்டிவ்ஸ் நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அன்வான்ட் ப்ரெக்னன்சி அப்படின்றது எதுவுமே ஒரு விஷயமும் கிடையாது. மூணாவது, ஆண் பிள்ளைகள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது. நாலாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு பென்ஷன் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஸோ என்னோட குழந்தை தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ்க்காக நீங்கள் குழந்தைங்களை பெற்றுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஓகே, இது எல்லாமே ஆக்சசபிளாக இருக்குது தர்ஷினி. இப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் தான் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸை விட, கரெக்டுங்களா? அப்புறமும் ஏன் வந்து யாருமே வந்து குழந்தைங்க பெற்றுக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க? ஏன்னா முன்னாடியாச்சும் 1 குழந்தை 2 குழந்தை அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபோர்டபிலிட்டி கிரைசிஸ். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 2 குடும்பத்தை வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஒரு இடத்துல வந்து சண்முகமும் செல்வியும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா தமிழும் பூபதியும் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையே வேணாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே ஒர்க்கிங். இவங்களுக்கு பேர் தான் டிங்க் கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டுவல் இன்கம் நோ கிட். ஓகேவா? இப்போ செல்வியும் சண்முகமும் சேர்ந்து ஃபஸ்ட்டு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆனதில் இருந்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மெடிசன் சப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்காக ஃபுட்டு, டெலிவரி, இது எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுது அப்ராக்சிமேட்டாக. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு அந்த குழந்தைக்கு நெக்ஸ்ட் வேக்சினேஷன் எல்லாமே போடணும், அதுவும் ஒரு தொகையாகுது. அந்த குழந்தை ஒரு நடக்கிற வயசு, ஸ்கூல் வயசு வந்ததுக்கப்புறமும் ஸ்கூலில் போய் சேர்க்கணும். இந்த காலகட்டத்தில் ஸ்கூலோட ஃபீஸ் எவ்வளோன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அது இருக்குது. அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கும் பல லட்சம் ஆகும். சராசரியாக ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்காக சர்டன் அமௌண்ட் ஆஃப் க்ரோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு
இன்றைய காலத்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அது கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் நம்மளோட தமிழ் அண்ட் பூபதியோட கப்பல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ராவான செலவுகள்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க வந்து பிடிச்சதெல்லாம் பண்ணுறாங்க, வீடை நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. அண்ட் குழந்தை வேண்டாம் ஆனால் ஒரு டாக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வாங்கிடுறாங்க. இப்போ அவங்க டிங்க் கப்பல்லேருந்து டிங்க் வாட்ஸாக மாறுறாங்க. டுவல் இன்கம், நோ கிட் வித் அ டாகாக மாறுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 குரூப்புக்குமே குழந்தை பிடிக்காதுன்னு கிடையாது. ஒரு குரூப்பில் வந்து என்னென்னா அவங்களுக்கு இந்த ஃபேமிலி வேணும், எனக்கு பேர் சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும், நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்காக வேணும்னு இஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் பேர்டனாக அது தெரியல, ஒரு பண்டில் ஆஃப் ஜாயாக தான் அவங்களுக்கு தெரியுது. அதே நீங்கள் வந்து இந்த டிங்க் வேர்ட் கப்பலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிடிக்காதுன்னு இல்லை, அவங்களுக்கு குழந்தை பிடிக்கும். ஆனால் அவங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு பதிலாக ஒரு டாகே பெட்டர்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. இப்போ 2 பேருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்போது நமக்கு எக்கனாமிக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது போன ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷன் எப்போவுமே அட்லீஸ்ட் கொஞ்சம் பர்சன்டேஜாவது அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருந்தால் தான் இந்த வயசானவங்களுக்கு பென்ஷனு, ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எல்லாத்துக்குமே போய் சேர்றதுக்காக யங் ஃபோர்ஸ் வேலை பார்க்குற டேக்ஸ் பணத்துலேருந்து போய் சேரும். புரியுதுங்களா? ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க, 20லேருந்து 30 வயசில் இருக்கிறவங்க கம்மியாக இருக்காங்க. அப்படின்னா இந்த டேக்ஸ் பணம் இவங்களுக்கு எப்படி வந்து போய் சேரும்? இவங்களுக்கு பென்ஷன் எல்லாம் எப்படி போய் சேரும்? இதுதான் ஈலான் மஸ்க் வந்து வருத்தப்படுறாரு. நல்லா வந்து ஒரு டிக்ளைனிங் ரேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஃபர்டிலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 2.1லேருந்து 1.9 வந்து இறங்கியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது, யாருமே குழந்தைங்க வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் பயப்படவும் செய்கிறாங்க. நாளைக்கே வந்துட்டு உன்னாலே உன்னை பார்த்துக்க முடியல, நீ எப்படி என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அப்படின்னு நம்ம குழந்தை கேட்டுருமோன்னு பயத்திலேயே நிறைய பேர் பெற்றுக்காமவும் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இது ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போது 1ல் 3 பேர் தான் வந்து அங்கே இருக்காங்க 65 வயசுக்கு மேலே. ஓகேவா? ஸோ இதனால் வந்து என்னென்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் அங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, காலேஜஸ் எல்லாம் அங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க. அங்கே அந்த கிராமமே வந்து கொஞ்சம் ரொம்பவுமே லைஃப் இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், குழந்தைங்க இருந்தாங்கன்னா அங்கே ஓடுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லாவே லைவ்லியாக இருக்கும். ஆனால் அது அப்படி இல்லை, ஒரே வயசானவங்கள தான் அங்கே இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து எக்கனாமி கொஞ்சம் சரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ மேபி நிறைய பேர் வந்து சொல்லலாம், இந்த ஜென்ரேஷன் வந்து அவ்வளோ சீரியஸாக இல்லை, குழந்தைங்க யாரும் பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி க்ரைசிஸ் கிடையாது, எல்லாமே அஃபோர்டபிலிட்டி க்ரைசிஸ் தான். ஏன்னா இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நாளைக்கு சின்னதாக ஒரு ஜலதோஷம் பிடிச்சா கூட அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்கா பேங்க் அக்கௌண்ட்டில்? அதுவே நம்மக்கிட்ட இல்லை. ஒரு குழந்தைய எப்படி இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு வருது? ஸோ அதுதான் சொல்கிறேன், ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப்பை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இதில் பெருசாக பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் சின்னதாக சுருக்கி வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கீழே காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க. அண்ட் ஆல்சோ மறக்காமல் கிரவுண்ட் ஜீரோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு கீழே காமெண்ட் போடுங்க. அண்ட் மறக்காமல் லைக் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டெப்த்தாக இருக்கிற வீடியோவை வந்து சுருக்கி புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக எங்களுடைய டீம் வந்து நிறையவே ஹார்ட் ஒர்க் போடுறோம். ஸோ ஒரு யூடியூபரை வந்து ஹாப்பியாக இருக்கிறது உங்களோட லைக் அண்ட் காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஆப்வியஸ்லி. ஸோ அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க.